ஹலோ இன்வெஸ்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது. ஆல் டைம் ஹை கிட்ட இருந்து கொஞ்சம் இறங்கி ஏறி அப்படியே ஒரு வாலட்டைலாகவே இருக்குது. இது நிறைய இன்வெஸ்டர்ஸோட மைண்டில் ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணுது. நான் இப்போ இந்த டயத்தில் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே இன்வெஸ்டடாக இருக்கணுமா இல்லை வெளியில் வரணுமா, இப்படி பல கேள்விகள் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ அந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 15-20% இறங்குறதுங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல் ரன், நான் ஒரு டேட்டாவோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்போ நடந்தது அப்படின்னா 2003-07 நடந்தது. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 30-35% காம்பவுண்டட் ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் நீங்கள் அந்த டயத்தில் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ பாரு ஏறிட்டே இருக்குல்ல. அதில் இண்டிவிஜுவலாக 2003, 4, 5, 6, 7 இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா லாஸஸ் 14%, 15%, 20% அந்த மாதிரி ஒரு லாஸ் இருந்து தான் ஏறி ஒரு லாங் டேர்மில் 5 வருஷத்தில் உங்களுக்கு 30-35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் ஈக்விட்டியை நம்ம எப்போவுமே லாங் டேர்மாக பார்த்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்ஸ் இப்படி வாலட்டைலாக இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல் தப்பு கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட்ஸ் வாலட்டைலாக இருக்கிறப்ப அவங்க போர்ட்ஃபோலியோவில் நல்லா பண்ணுற ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு எது நல்லா பண்ணலையோ அந்த பணத்தை வச்சு நல்லா பண்ணாத ஸ்டாக்கை வாங்கி ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராங் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை செல் பண்ணிடுவாங்க. இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நல்லா பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம வளர விடணும். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு சைக்கிள் இருக்கும். மேலே ஏறும், கீழே இறங்கும். நீங்கள் கிராஃபை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மேலே ஏறாது, அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ இந்த சைக்கிளில் நம்ம ஒரு இறக்கம் வரப்போ செல் பண்ணோம்னா அந்த லாஸை பெர்மனெண்ட் ஆக்கிடுவோம். ஸோ அதனால் அந்த டயத்தில் பார்த்து நம்ம ஒரு பயத்தில் ஒரு பேனிக் செல்லிங், இமோஷனல் டிசிஷன்ஸு இந்த மாதிரி டயத்தில் அவாய்ட் பண்ணணும். நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் டவுன் டைம்ஸில் நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும். இமோஷனல் டிசிஷன்ஸை அந்த டயத்தில் எடுக்காமல் இருக்கணும். இன்னொன்று நம்ம என்ன செக் பண்ணோம்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கா, என்னோட காம்பனன்ஸ் ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ நல்ல க்ரோத் பொட்டென்ஷியல் உள்ள ஸ்டாக்ஸா அப்படி நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஷார்ட் டேர்மில் ஏறி இறங்குறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இது உங்களுக்கு செக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவோட ஸ்ட்ரென்த்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் குவாலிட்டி ஸ்டாக்ஸை தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும். ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எப்போவுமே ஒரு ரீபவுண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. எப்போவுமே மார்க்கெட் இறங்கிட்டே இருக்காது, இறங்கின மார்க்கெட் கண்டிப்பாக ஏறும். ஸோ அந்த ரீபவுண்டிங் பொட்டென்ஷியலுக்கு நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ இல்லை ஒரு ரீட்டைல் ஸ்டோர்லேயோ ஒரு சேல் போட்டோம்னா எல்லாரும் வேகமாக ஓடி போய் அங்கே வாங்குவோம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சேல் வரப்போ நம்ம எல்லாம் பேனிக் ஆகி பயந்து எக்ஸிட் ஆகிடுவோம். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் டவுன் வரப்பையும் அதை ஒரு சேலாக பார்த்து நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் நமக்கு வேணுங்கிற ப்ரைஸில் கிடச்சிதுன்னா எப்படி நம்ம ஒரு சேலை யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி அதையும் யூஸ் பண்ணி நம்ம குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ லாங் ரன்னில் நிச்சயமாக நல்ல ஒரு வெல்த் கிரியேட்டிங் டூலாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.